நெல்லை கூடங்குளத்தில் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய ஆண் நண்பர்களுக்கு 32 பவுன் தங்க நகைகளை வாரி வழங்கிய 10ஆம் வகுப்பு மாணவி பெற்றோருக்கு ஷாக் கொடுத்திருக்கிறார். நகைகளை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சியின் பின்னணி என்ன? நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார். மனைவி மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து வரும் 14 வயது மகள் உள்ளிட்டோருடன் அங்குள்ள அணு நகரிய குடியிருப்பில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டில் இருந்து சுமார் 32 பவுன் தங்க நகைகள் திடீரென காணாமல் போனதாக அந்த அதிகாரி கூடங்குளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பெயரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது வீட்டில் திருடர்கள் யாரும் வந்து சென்றதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படவில்லை. திருடர்கள் குறித்து துப்பு துலங்காத நிலையில் வீட்டில் உள்ளவர்கள் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் வீட்டில் இருந்த அனைவரிடமும் போலீசார் துருவி விசாரணை மேற்கொண்டதில் அதிகாரியின் 14 வயது மகள்தான் அந்த 32 சவரன் தங்க நகைகளையும் எடுத்துள்ளார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டில் இருந்த நகைகளை எடுத்த மாணவி அதை என்ன செய்தார்? சிறுமிக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாக திருச்சியைச் சேர்ந்த அப்துல் ரகுமான், முகமது சுகி ஆகியோருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மாணவியை சந்திக்க அடிக்கடி இருவரும் கூடங்குளம் சென்று வந்ததாகவும் தெரிகிறது. அப்போது மாணவியிடம் தங்களுக்கு அவசர தேவை உள்ளதாக கூறி வீட்டில் இருந்து நகையை எடுத்து தரச் சொல்லியிருக்கிறார்கள். 1 மாதங்களில் நகைகளை திருப்பி தந்து விடுவதாகவும் கூறியுள்ளனர். நெருங்கி பழகிய நண்பர்கள் கேட்டதால் அந்த மாணவி வீட்டில் இருந்த நகைகளை சிறுக எடுத்து கொடுத்துள்ளார். அப்படி மொத்தம் 32 சவரன் தங்க நகைகளை இருவரிடமும் கொடுத்துள்ளார். இதற்கிடையேதான் பீரோவில் வைத்திருந்த நகைகளை எடுப்பதற்காக அதிகாரி பீரோவை திறந்தபோது அதில் நகைகளை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பிறகு நடைபெற்ற விசாரணையில் அதிகாரியின் மகளே அவருக்கு தெரியாமல் நகையை எடுத்து தனது ஆண் நண்பர்களுக்கு கொடுத்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் திருச்சியில் இருந்த முகமது சுகி, அப்துல் ரகுமான் ஆகிய 2 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் நகை குறித்து விசாரித்த போது 32 சவரனையும் விற்று செலவு செய்து விட்டதாக கையை விரித்துள்ளனர். 14 வயது நிரம்பிய மாணவி ஆண் நண்பர்களின் ஆசை வார்த்தையை நம்பி சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை பறிகொடுத்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.